நடுவில் இருந்த அந்த கோட்டை எடுத்ததுல ரொம்ப காண்டா இருக்கிற கூட்டம், பிஆர் கூட்டம் யார் அப்படின்னா இந்த சௌந்தர்யா ஜாக்லினோட தான். முக்கியமா இந்த சௌந்தர்யாவோட தான். ஏன்னா கூட்டத்தோட கூட்டமா இருக்கக்குள்ள இது வந்து என்னவெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப கூட சொன்னாங்க, அவங்களோட வாயால அவங்க சில விடயம் சொன்னாங்க. அதை பார்க்கக்குள்ள அந்த அம்மாவோட கிளியரிட்டியை பார்க்கக்குள்ள கவுண்டமணி சார் செந்தில் அவர்களை பல நகைச்சுவைகள்ல சொல்லியிருப்பார்ல, ஏண்டா உண்ட அறிவுக்கு அப்படின்னு. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அடுத்தது முத்துக்குமரன் அவர்கள் இந்த கேங்கை பத்தி பேசியிருப்பாரு. இன்று காலையிலும் முத்து அவர்கள், மாஞ்சேரி அவர்கள், தீபக் அவர்கள் பேசக்குள்ள எங்களுடைய மக்களோட கருத்துக்களை முத்து அவர்கள் சொல்ற விதம், அவருடைய அந்த கிளியரிட்டியை பார்க்கல வேற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேங், சௌந்தர்யாவோட கேங் பண்ற கேவலமான விடயங்கள் அது இன்று காலையிலும் நடந்துச்சு. அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிக் பாஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் அன்பு கேங், புள்ளி கேங், அந்த கேங் தான் வந்து இப்போ வரைக்கும் ஃபேமஸா இருக்கு. அதை ஓவர்டேக் பண்ற அளவுக்கு இந்த கோவா கேங் அப்படின்னு ஒன்று இருக்கு, சரியா? இந்த பணக்கார திமிரில் மிதக்கிறதுகள், அதுகளுக்குன்னு அந்த மண்டைக்குள்ள ஒரு தனிப்பட்ட அந்த பிக் பாஸோட அறிவும் இருக்காது, ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதற்கு உதாரணம் இன்று கூட அந்த நாமினேஷன் இதுல பிக் பாஸோட நடுக்கோட்டை வந்து எடுத்துட்டாங்க, சரியா? இனிமேல் வந்து இண்டிவிஜுவல் கேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த சௌந்தர்யா வந்து நாமினேட் பண்ணிக்குள்ள மாஞ்சரியை நாமினேட் பண்றாங்க, ஓவர் ஷேடோ பண்ற மாதிரி இருக்குன்னு. சரி மக்களே, இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இது நம்ம நிறைய வந்து பேசிட்டோம், சரிங்களா? ஓவர் ஷேடோ அப்படின்றத இப்ப வந்து நாமினேஷன்ல சௌந்தர்யா சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த கிளியரிட்டி ஆஃப் த கேம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சு கொள்ளுங்க, சரிங்களா? இப்படிப்பட்ட நபரெல்லாம் டாப் 5க்குள்ள வந்தாலே இந்த ஷோக்கு தான் அவமானம். அதை பத்தி பேச எனக்கு விருப்பமே இல்லை. பட் சில விடயங்கள் புரியாத மக்களுக்கு நம்ம புரிய வைக்கணும், ஒரு வெளிச்சம் காமிக்கணும் என்பதற்காகத்தான் அந்த டாபிக் எடுத்தேன். ஸோ அடுத்தது வந்து முத்துக்குமரன் அவர்கள் வந்து மக்களோட கருத்துக்கள், இப்போ நம்ம வெளியில பேசுற பல விடயங்களை அவர் உள்ளுக்குள்ள வந்து தீபக்கோட நேத்து மட்டுமே நிறைய விடயங்கள், இந்த ஜாக்லினோட கேவலமான ஆட்டத்தை எக்ஸ்போஸ் பண்ணதா இருக்கட்டும், சௌந்தர்யா அந்த கேங்கை பத்தி பேசினதா இருக்கட்டும், சபாஷ் அப்படின்னு இருந்துச்சு. நம்ம குடும்பங்கள் ஷோ பார்த்து என்னடா இப்படி அநியாயம் சௌந்தர்யா பண்ணுது, ஜாக்லின் பண்ணுது இருக்கக்குள்ள, ஆனா உள்ளுக்குள்ள இருந்தே அவர் கணிக்கிறார் பாருங்க. அதுதான் முத்துவோட தரம். வெளியில இருக்க பிஆர் கூட அதான் கதறி கொண்டு இருக்கு, என்னடா இது நம்மளோட திட்டத்தை எல்லாம் கிளிக்கிறாரு அப்படின்ற மாதிரி. ரெண்டு கேங் முத்து நேத்து சொன்னார்ல, ஒண்ணு வந்து இந்த சௌந்தர்யா ஜாக்லின் அது கூட சேர்ற கூட்டம், சரியா? அது ஒரு கோவா கேங், ராயனும் அதுக்குள்ளதான், சரிங்களா? அப்புறம் இப்ப ஜெஃப்ரி போல இருக்கு. ஜெஃப்ரி நீங்க கவலையா கிடக்கு, நிக்ஷனோட நிலைமை வந்துருமான்ற போலதான் கிடக்கு. அந்த கோட்டை எடுத்ததுக்கு அப்புறம் தான் சௌந்தர்யாவோட பல விடயங்கள் பல பேருக்கு தெரியாதவர்களுக்கு கூட தெரிய வருது. இன்னைக்குள்ள அந்த கதை முடிஞ்சிடும், சரியா? சோ ஓகே, அடுத்தது வந்து இன்னொரு கேங் அப்படின்னா இந்த பணக்கார கேங். அது ஆண்கள்ல அருண், விஷாலு, சிவகுமார், ரஞ்சித், ராணவையும் சைட்ல வச்சிருப்பானுங்க. இது வந்து ஒரு கேங், புள்ளி கேங், சரிங்களா? இந்த சீசனோட புள்ளி கேங் இது. கோவா கேங் வந்து அது, சரிங்களா? சோ அப்ப இது வந்து வெளியில இருந்து பாக்குற மக்களுக்கு கூட சில வேளை ஒரு டவுட் ஒன்று இருக்கும், புரியாம இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள இருந்து முத்து கணித்தார் பாருங்க. அதனாலதான் பல மக்களால 2வது வீக்கே வந்து இந்த சீசனோட வின்னர் முத்து தான் அப்படின்னு பேச வச்சாரு, சொல்ல வச்சாரு. இதுதான் முத்துவோட தரம். அடுத்தது வந்து லைவ். அந்த கோட்டை எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து லைவ் வந்து பார்க்கக்குள்ள சௌந்தர்யாவோட கேவலமான செயல்கள், ஜாக்லினோட அந்த கிரிங் மொமெண்ட் அதெல்லாம் வெளியில வரைக்குள்ள ஹாப்பி தான். ஆனா அதையும் நம்ம டைமை செலவழிச்சு இந்த குப்பையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கே அப்படின்னு நினைக்க கவலையா தான் கிடக்கு. திருஷ்டி எடுக்கிறாங்களாம், திருஷ்டி, சரிங்களா? என்னத்தை கிழிச்சு அப்படின்னு திருஷ்டி அப்படின்னு எனக்கு தெரியல. பிஆர் டீமுக்கு கொடுத்த காசை யாராவது சாப்பாடு இல்லாத ஏழைகளுக்கு கொடுத்துருந்தா கூட புண்ணியம் கிடைச்சிருக்கும். பிஆர் டீமுக்கு காசு கொடுக்கறது, பிஆர் டீமை வைக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா அது மண்டைக்குள்ள இருக்க சரக்கை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணணும். அதை பண்ணாதான் அவங்களும் ஏதாவது உருப்படியா போடுவாங்க, மக்கள்கிட்ட போய் சேரும். இல்லைன்னா ஒபிஷியலி ஒரு 5வது 6வது இடத்துல இருக்கிறவங்கள அன்அபிஷியல ஓட போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இருக்காங்க செகண்ட் இருக்காங்கன்னு அந்த படத்தை ஓடினா மாடே வந்து சாணி அடிக்கும், சரிங்களா? சோ ஓகே மக்களை, இது வந்து இன்னைக்கு லைவ்ல நடந்த விடயங்கள், வெளியில நடந்த விடயங்களோட ஒரு தொகுப்பு பிக் பாஸ் அப்டேட். அடுத்தது வந்து இந்த சௌந்தர்யா அந்த சொன்ன விடயம் தான் என்னால ஜீரணிக்க முடியல. கோட்டை எடுத்தாச்சு, மக்கள் செல்வன் சொல்றாரு இனிமேல் உங்களுடைய இண்டிவிஜுவல் கேம்னு. அப்ப வந்து சொல்லுது பாருங்க, ஓவர் ஷேடோ பண்றாங்க அப்படின்னு. அந்த அம்மாவோட அறிவை வந்து நான் என்னன்னு தெரியல, சுத்தமா இல்ல, சரியா? எனக்கு தெரிஞ்சு வர்ஷினி போனதுக்கு பதிலா இவங்கெல்லாம் வெளியில போயிருக்கலாம். ஏன்னா பிக் பாஸ் அப்படின்னா நம்ம ஆரம்பத்துல பார்த்தது நல்ல எண்ணம் உள்ளவர்களுக்கு தான் இடம் அப்படின்னு, முதுகுல குத்துறவங்களுக்கு இல்ல. அப்படி பார்க்கக்குள்ள வர்ஷினி வந்து தங்கம், மனசுல எந்த கேவலமான சிந்தனைகளும் இல்ல, சௌந்தர்யா போல. நன்றி.